இன்னைக்கு என்ன நாள்? ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம். ஒவ்வொரு நாடுகளும் அவங்கள் சுதந்திர தினத்தை 10 நாள், 15 நாள், 3 நாள், 5 நாள்னு சொல்லிட்டு மிக விமர்சையாக கொண்டாடுறாங்க. அந்த வகையில் நம்ம நாட்டில் கொண்டாட்டங்கள் இருக்குதா அப்படின்னு பார்த்தாச்சுன்னா பெருசாக இல்லை. சுதந்திர தினத்தை சுதந்திர தினமாக கொண்டாடுறோமே தவிர மற்ற நாடுகளைப் போல வெகு விமர்சையாக நம்ம கொண்டாடலை. அதுதான் உண்மை. இன்றைக்கும் நம்ம நாட்டில் ஏழைகளாக தான் இருக்காங்க. இன்றைக்கும் ஒரு சுதந்திர தினம், அரசு விடுமுறை. இன்றைக்கும் அன்றாட வேலைகளுக்கு போகிறவங்க போயிட்டு தான் இருக்காங்க. அந்த சுதந்திர தினத்தை சுதந்திரமாக அவங்களால கூட கொண்டாட முடியலை. அது போகட்டும். என்னுடைய சின்ன வயசில் நான் ஏன்னா 10 வயசு 12 வயசு அந்த காலகட்டங்களில் எங்கள் ஊரில் இந்த ஆகஸ்ட் 15க்கு ஒரு கோயில் திருவிழா முடியும். அந்த கோயில் திருவிழாவுக்கு போயிட்டு நாங்கள் ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு 15 வயசுலேருந்து ஒரு 14, 17, 18 வயசு வரைக்கும் நாங்கள் எப்போவுமே ஃபேமிலியாட்டு கன்னியாகுமரி பீச்சுக்கு போயிட்டு கன்னியாகுமரி பீச்சில் இந்த சுதந்திர தினத்தை ஜாலியாக ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கன்னியாகுமரியில் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. 2 பேரை கடல் இழுத்துட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அது அப்படியே கட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த கொண்டாட்டங்கள் அறவே இல்லை, அப்படியே முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி சுதந்திர தினத்துக்கு உங்களுக்கு முன்னாடி உள்ள நினைவுகள், சின்ன வயசில் உள்ள நினைவுகள் ஏதாவது இருந்ததுன்னா எங்களுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். அப்படியே லைக், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நாட்டை எவ்வளோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத ஒரு கமெண்டில் சொல்லிக்கிட்டு போங்க. ஜெய்ஹிந்த். சுதந்திர தினத்தில் சுதந்திரமாக இருப்போம். நம்ம இன்றைக்கி அந்நியர்கள்ட்ட அடிமைகளாக இல்லை, ஆனால் கார்ப்பரேட் கம்பெனிகளிடமும் கார்ப்பரேட் நிறுவனங்களிடமும் சுயநல அரசியல்வாதிகளிடமும் இன்றளவும் டேஸாக இருக்கிறோம். அந்த டேஸில் என்ன வேணுமோ நீங்கள் கோடிட்ட இடத்தை நிரப்புங்கிற மாதிரி அதில் என்ன வேணுமோ நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. சுதந்திரமாக இருக்குமா இல்லை அடிமைகளாக இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் அந்த கோடிட்ட இடத்துல ஃபில் பண்ணி கமெண்டில் சொல்லுங்கள்.